ஆண்டவர் இரட்சகரமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மாதத்தின் கடைசி நாளில் வந்திருக்கிறோம். இந்த வருஷம் எவ்வளவு வேகமா போகிறது நீங்க அறிந்திருக்கீங்க. இந்த மாதம் இப்பதான் ஆகஸ்ட் பிறந்தது போல இருந்தது. ஆகஸ்ட் முடிய போகுது. இந்த நாளில் கூட நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக யோபுவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 22 வசனத்தை நான் வாசிக்கிறேன். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. இவைகள் எல்லாவற்றிலும் ஒரே நாள்ல 10 குழந்தைகளை இலக்க கொடுக்கிறார், மறித்து விடுகிறார்கள். உடைமைகள் உரிமைகள் எல்லாம் போயிடுச்சு. சரீரம் பலவீனப்பட்டுச்சு, எல்லாத்தையும் இழந்து தெருவுக்கு வந்தாச்சு. நல்ல செல்வ சிறப்புமா நீதிமான அப்படி கம்பீரமாய் வாழ்ந்த நடந்த அந்த வாழ்க்கை அப்படி தலையில ஒரு சுனாமி வந்து புரட்டி போட்டது போல அப்படி வாழ்க்கை ஆயிடுச்சு. ஆனா அந்த சோதனையிலும் இந்த வேதனையிலும் இந்த கஷ்டத்திலும் இந்த நஷ்டத்திலும் யோபு எந்த விதத்திலும் ஆண்டவரை குறை சொல்லவில்லையா? நாம என்ன பண்றோம்? சின்ன ஒரு பிரச்சனைக்கு கூட முறுமுறுக்க ஆரம்பித்து விடுகிறோம், புலம்ப ஆரம்பித்து விடுகிறோம், அழ ஆரம்பித்து விடுகிறோம். ஆண்டவர் கைவிட்டுட்டாரு, ஆண்டவர் கூட இல்லை, என் ஜெபத்தை கேட்கல, ஏன் அப்படி நடந்துச்சு, பல கேள்விகளை நம்ம கேட்டுட்டே இருப்போம். முந்தின வசனம் சொல்லுது, என் தாயின் வயிற்றுல நிர்வாணியா நான் வந்தேன், நிர்வாணியா போறேன், எதுவுமே நான் கொண்டு வரலையே, கர்த்தர் எனக்கு கொடுத்தார், அவர் எடுத்தார். அப்படி நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்மளால சொல்ல முடியுமா? நம்ம எதுவுமே கொண்டு வந்தது இல்ல, கர்த்தர் கொடுக்கிறாரு, வாங்குறோம், எடுக்கிறாரு. கேள்வி கேட்க முடியாது, திருப்பியும் அதை ரெட்டிப்பா கொடுக்க முடியும். அந்த நம்பிக்கைக்குள் வர முடிய ஆண்டவர் விரும்புகிறாரு. இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தேவனை ஆண்டவரை குறை சொல்லவே இல்லையா? இன்னைக்கு நம்ம எல்லாவற்றிலும் ஆண்டவரை குறை தானே சொல்லிட்டு இருக்கிறோம். சின்ன சின்ன காரியங்களுக்கு முறுமுறுக்கிறோம், சின்ன சின்ன காரியங்களுக்கு சோர்ந்து போயிருந்தோம். என்ன வாழ்க்கை, என்ன குடும்பம், என்ன வேலை, என்ன இதுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்னு காரணமே இல்லாம கவலைப்பட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை அப்படிதான் ஆயிடுச்சு. அப்படி அல்ல. நம்ம எதை கொண்டு வந்தோம்? ஒண்ணுமே கொண்டு வரல. இல்ல எதை தான் கொண்டு போக போறோம். ஆண்டவர் ஆனால் நம்மளுக்கு இருக்கிறத பார்த்தாலே போதும்னு சொல்லி கோடி ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஒரு மீன்களை பற்றி ஆய்வு செய்கிற ஒரு பெண், இந்த வாலிப பெண் கடல்ல முங்கி நிறைய மீன்கள் வகைகள் எல்லாம் பார்த்து ஆய்வு செய்கிறா. அதோடைய பணி, அவளுடைய பணி அதுதான். ஒரு முறை அதை செய்துட்டு ஒரு சுறா மீன் வந்து அவளை தாக்கி ஒரு கை கட்டாயிடுச்சு. வெளியே வந்தா கை போயிடுச்சு. எல்லாத்துக்கும் துக்கம். அவங்க வீட்டுல ஒரு கையை நீ இழந்துட்டியம்மா. அவ அதை பற்றி கவலைப்படவே இல்லை. உனக்கு கவலையா தெரியல, உனக்கு அது கஷ்டமா தெரியலையா? பாரு, உன்னுடைய ஒரு கை கட்டாய் போயிடுச்சு, அது நீ ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு கை நீ இழந்து போயிட்டா, சரீரத்துல ஒரு சின்ன குறைவு வந்துருச்சு. அவ சொன்னாலாம், கை தானே போயிருக்குது, மீதி கை கால் கண்ணு மூக்கு எவ்வளவு அவயங்கள் என் சரீரத்துல இருக்குது. அதோட கம்பேர் பண்ணும்போது இது ஒண்ணுமே இல்லையே. இன்னும் ஏராளமான சரீரத்தின் அவயங்கள் எனக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற, இன்னும் என்கிட்ட தான் இருக்குது. அது ஏன் நான் கவலைப்படணும், ஏன் குறை சொல்லணும், ஏன் புலம்பணும்? இதே மோர் தென் எனஃப் சொல்லிட்டு சந்தோஷமா ஆண்டவர் துதிச்சு தன்னுடைய பணியில செய்துட்டு இருந்தாலாம். நம்ம என்ன பண்றோம்? இன்னும் இருக்கிறத நம்ம எட்டி பாக்குறது இல்ல, யோசிப்பது இல்ல, அதை கவுண்ட் பண்றது இல்ல, இல்லாதது நினைச்சு கவலைப்படுறோம். இந்த மாத கடைசியில் வந்துட்டோம். 31 நாள் ஆண்டவர் நடத்தி இருக்கிறாரு. நம்மளை வெட்கப்பட விடல, கைவிடல, மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கல. விபத்து ஆபத்துகள் வந்தது, கஷ்டங்கள் வந்தது, தாங்கி சுமந்து தப்பித்து கொண்டு வந்திருக்கிறாரு. புதிய மாதத்துக்குள்ள கொண்டு போறாரு. நம்பிக்கையோடு அவருக்கு நன்றி சொல்லுவோம். இன்னும் தடைகள் மாறும், சூழ்நிலைகள் மாறும், அற்புதங்கள் நடக்கும். தொடர்ந்து எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்து நம்மளை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஜெபிப்பும். அன்பின் தகப்பனை நன்றியுள்ள இருதயத்தோடு இந்த சமூகத்தில் இருந்திருக்கிறோம். இந்த மாதத்துல ஒவ்வொரு நாளும் கூட இருந்தீங்க, நன்றி. போஷித்தீங்க, உடுத்துவித்தீங்க, பராமரித்தீங்க, அதற்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் குறைவுகளே நாங்க பாக்குறோம்ப்பா, இல்லாததை பார்த்து புலம்புகிறோம். இருக்கிறத நாங்க பாக்குறதே இல்லப்பா. அநேக நேரத்துல இந்த சூழ்நிலை, இந்த மாத கடைசியில நீங்க எவ்வளவோ நன்மைகளை கொடுத்திருக்கிறீங்க. உள்ளத்தின் ஆழத்தில் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. செய்த நன்மைகளுக்காக நன்றி, கொடுத்த கிருபைகளுக்காக, பாதுகாப்பிற்காக, இரக்கத்திற்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த நாளிலே உம்மை துதிக்கிற ஒரு நாளாக, உம்மை உயர்த்துகிற நாளாக, மகிமைப்படுத்துகிற நாளாக, முறுமுறுக்காமல், எந்த காரியங்களை குறித்து புலம்பாமல் ஆண்டவர் எல்லாவற்றையும் நன்மைக்காகவே செய்து வருகிறார். எனக்கு அவர் போதுமானவர், அவர் நல்லவர், வல்லவர், போதுமானவர் சொல்லி துதிக்க உதவி செய்யுங்க. கிருபையை ஒவ்வொரு கொடுப்பதற்காக நன்றி. ஒருபோல இந்த மாதத்தில் எதிர்பார்த்த காரியம் நிறைவேறாமல் போயிருக்கலாம், நடக்காம போயிருக்கலாம், தடையா மாறி இருக்கலாம், எதிர்பாராது நடந்திருக்கலாம், வேதனையோடு இருக்கலாம். இந்த மாதம் எனக்கு ரொம்ப மோசமான மாதம் கூட சொல்லலாம். நஷ்டத்தை சந்திச்சிருக்கலாம், கஷ்டத்தை சந்தித்திருக்கலாம். ஆனாலும் நீர் அதை மாற்றி கொடுக்க வல்லவர். உம்மால் முடியும்பா. தீமையை நன்மையாய் மாற்றுகிறவர் அப்பா. துன்பத்தை இன்பமாய் மாற்றுகிறவர், தோல்வியை ஜெயமாய் மாற்றுகிறவர். அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். புதிய மாதத்தில் புது உற்சாகத்தோடு தொடங்க கிருபை கொடுங்க. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். எந்த ஒரு காரியங்களிலும் தேவனை குறை சொல்லாதீர்கள், மாறாக துதித்து மகிமைப்படுத்துங்க. எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாய் மாற்றிக் கொடுப்பார். துன்பத்தை இன்பமாய், தீமையை நன்மையாய், தோல்வியை ஜெயமாய் மாற்றிக் கொடுப்பார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் புதிய மாதத்திலே சந்திப்போம்.